வணக்கம். 2024 25ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் நிதி குறித்து நாம் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இந்த நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்திருக்கிறார். லோக்சபா தேர்தல் நெருங்குவதால் சலுகைகளும் புதிய திட்டங்களும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. அதை போலவே தென்னரசும் பொய்யாக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் வறுமையை ஒழித்து கட்டுவதற்கான இறுதி யுத்தமாக முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவர்களை வறுமையில் இருந்து மீட்டு கரை சேர்க்கப் போவதாக அரசு தெரிவித்திருக்கிறது. சமூக நலத்திட்டங்களை தொடர்பாக பட்ஜெட்டில் கூறியிருக்கிறார்கள். சமூக நலத்திட்டங்களின் வழியாக வறுமையை குறைப்பதில் தமிழகம் சிறந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. அதை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் சமீபத்தில் அறிக்கையில் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் சதவீதம் மிக குறைவாக 2.2% மட்டுமே உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அந்த குடும்பங்களை கண்டறிந்து எல்லா வகையிலும் அவர்களின் கஷ்டங்களை போக்கி மாநிலத்தில் வறுமையை அடியோடு ஒழித்து கட்ட தமிழக அரசு இறுதி யுத்தத்தை துவக்கியிருக்கிறது. ஆதரவற்ற தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் என சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் அடையாளம் காணப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, பயிற்சி, வீடு போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் குறித்து என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அரசிடம் உள்ள தரவுகள், கள ஆய்வு, மக்கள் பங்கேற்புடன் கலந்துரையாடல், கிராம சபை ஆகியவற்றின் வழியாக மாநிலம் முழுக்க இந்த குடும்பங்கள் கண்டறியப்படும். முதல்வரின் தாய் மாணவர் என்ற பெயரிலான இந்த திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், வங்கிகள் பங்கேற்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் உரையிலும் இருந்து மேலும் சில முக்கிய அறிவிப்புகளை பற்றி நாம் பார்ப்போம். ஊரக பகுதிகளில் 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதல் கட்டமாக இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் தலா 3.50 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் இதற்காக 3500 கோடி செலவிடப்படும். தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் பங்களிப்போடு நகர்ப்புற பசுமை திட்டம் செயல்படுத்தப்படும். மகளிர் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் திட்டம் நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவியரும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும். இதற்கென 370 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் ஊரக பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் பள்ளிகளுக்கு 2.50 லட்சம் ரூபாய் மாணவர்கள் பயனிடும் வகையில் விரிவுபடுத்தப்படும். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன்வலசையில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்கேற்புடன் 60,000 கோடி ரூபாயில் புதிய நீரேற்று புனல் மின் நிலையம் உருவாக்கப்படும். கடலோர மாவட்டங்களின் வளங்களை மீட்டெடுக்க 1675 கோடியில் நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க நடப்பு கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றப்படும் என்று நேற்று தமிழக பட்ஜெட்டில்
தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கள் திமுக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இது வரக்கூடிய லோக்சபா தேர்தல் என்பதனால் மக்களினுடைய கவன ஈர்ப்பு பட்ஜெட்டாக இது இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள். மேலும் பல அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது திமுகவின் வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டு பயன்படும், மக்களுக்கு இது பயன்படாது என்று பல தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வணக்கம். 2000